Hello everyone, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter real numbers exercise 1.4 ஓட second problem solve பண்ணலாம். So write down the decimal expansions of those rational numbers in question number 1 which have the terminating decimal expansions. So எதெல்லாம் terminating என்ன 2 power something இருக்கலாம் or 5 power something இருக்கலாம் இல்ல 2 power something into 5 power something. Okay, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது terminating, right? So first question நம்ம terminating தெரியும். 3125 is nothing but 5 power 5. சோ நம்மளுக்கு வந்து டெர்மினேட்டிங் பண்ணத வந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக பாயிண்ட்ல வைக்கணும்ல. சோ டக்குனு கீழே 10 இருந்தா நம்ம ஈஸியா பாயிண்ட் தள்ள முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் 2 பவர் 5 மேலயும் கீழே மல்டிப்ளை பண்றோம். ஓகே 13 into 2 power 5 divided by நம்மளுக்கு கீழே என்னது மறுபடியும் அந்த 2 மல்டிப்ளை பண்ணி 10 power 5 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே சோ இப்போ போடும்போது என்ன இந்த 2 power 5 into 13 is nothing but 416 divided by 10 power 5. ஆன்சர் என்ன 0.00416. ஓகே அதே மாதிரி செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 17 by 8. So 8 is nothing but 2 power 3. 2 power something இருக்கு. அப்ப இதுவும் என்னன்னு தெரியுது உங்களுக்கு terminating. அப்ப என்ன தெரிஞ்சது? சோ இப்ப 2 க்கு அடுத்தனால நம்ம 5 ஆல வேல்யூ கீழே மல்டிப்ளை பண்றோம். ஓகே சோ மேல 2 1 2 5 divided by 10 power 3. ஓகே சோ அப்படி என்ன ஆகுதுன்னா 2.125 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி fourth problem. ஏன்னா third problem நான் terminating. ஓகே சோ fourth problem பாத்தீங்கன்னா 15 divided by 1600. 1600 எப்படி எழுதிருக்கலாம் 2 power 6 into 5 power 2. சோ 5 power 2 இருக்கு 2 power 6 இருக்கு. அப்ப இன்னும் 5ல வந்து எனக்கு 4 வேணும். கரெக்ட்டா? மேலயும் கீழே இப்ப என்ன பண்ண போறோம் 5 power 4 5 power 4 மல்டிப்ளை பண்றோம். சோ 15 into 5 power 4 divided by 2 power 6 into 5 power 6. சோ இப்ப என்ன ஆகுது 9375 divided by 10 power 6. அப்ப என்ன ஆன்சர் 0.009375. ஓகே நெக்ஸ்ட் fifth problem நான் டெர்மினேட்டிங். இப்ப 6th பாத்தீங்கன்னா 2 power 3 5 power 2 இருக்கு. அப்ப இது டெர்மினேட்டிங் தெரியும் நம்மளுக்கு. சோ கீழே பாத்தீங்கன்னா பவர் சேமா இல்ல. அதனால 5 power 2 இருக்கனால மேலயும் கீழே ஒரு 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சோ 115 divided by 10 power 3. ஆன்சர் என்ன 0.115. ஓகே நெக்ஸ்ட் 8th problem 6 by 15. சோ 6 by 15 என்ன 3 ஆல போச்சுன்னா 2 by 5 கிடைக்குமா? அப்ப என்ன தெரியுது கீழே வந்து 5 மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம வந்து 10 வரணும் into 2 மல்டிப்ளை பண்ணனும். சோ 4 by 10 ஆயிடும் இப்போ 0.4 ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா 35 by 50. சோ 35 by 15 வரது 50 எப்படி எழுதலாம் 2 into 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா 5 ஸ்கொயர் கீழே வந்து உங்களுக்கு பவர் சேமா இல்ல. சோ மேலயும் கீழே மறுபடியும் 2 ஆல் மல்டிப்ளை பண்றோம். 35 into 2 70 கீழே 10 power 2. சோ ஆன்சர் என்ன 0.70. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Thank you.